how did Jesus love me in Gethsemane? கெத்செமனே தோட்டத்தில் இயேசு எப்படி என்னை நேசித்தார்? I used to imagine a conversation between Jesus and the Father in that 1 hour of prayer. அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஒரு மணி நேர ஜெபத்திலே இயேசுவுக்கும் பிதாவுக்கும் உள்ள உரையாடலை நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். The Father can tell Jesus, பிதாவானவர் இயேசுவை பார்த்து சொல்கிறார், you don't have to die on the cross. நீ சிலுவையிலே மரிக்க தேவையில்லை. You have lived a perfect life for 33 and a half years. 33 ஆண்டுகள் பூரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாய். That fellowship need not be broken. அந்த ஐக்கியம் முறிவுபட தேவையே இல்லை. From Gethsemane come straight up now itself to me. கெத்செமனே தோட்டத்திலிருந்து நேரடியாக என்னிடத்திலே இப்பொழுதே வந்து விடுங்கள். But ஆனால் Zakpunan will go to hell. ஜாக்புனன் நரகத்துக்கு போவார். That's how I thought about it. இப்படித்தான் இதை குறித்து நான் எண்ணினேன். That day when I understood that, இந்த காரியத்தை நான் விளங்கின அந்த நாளிலே I really wept. உண்மையாலுமே நான் அழுதேன். I said, Lord, for so many years I knew your love on Calvary. ஆண்டவர் எவ்வளவு ஆண்டுகளாக கல்வாரியிலே உம்முடைய அன்பை நான் அறிந்திருந்தேன். Now இப்பொழுது I see your love for me in Gethsemane. கெத்செமனிலே நீர் என் மீது காட்டின அன்பை நான் இப்பொழுது பார்க்கிறேன். Then Jesus thinks then, இப்பொழுது இயேசு எண்ணுகிறார், oh, Zakpunan will go to hell. ஜாக்புனன் நரகத்துக்கு போவாரோ? Okay, Father, சரி பிதாவே, I'll go to the cross. நான் சிலுவைக்கு போகிறேன். He went there for me. எனக்காக அவர் அங்கே போனார். What shall I do for him? அவருக்காக நான் என்ன செய்யட்டும்? Just go to church on Sunday? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போய்விட்டு வந்தால் போதுமா? Just read the Bible? வேதத்தை வாசித்தால் போதுமா? No. இல்லை. Is that how I shall repay such love? இப்படிப்பட்ட அன்புக்கு இப்படித்தான் நான் மாறுத்தரம் செய்ய முடியுமா? I said, Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, for the rest of my life, வாழ்க்கையின் எஞ்சிய நாட்கள் முழுவதுமாக you can ask me to do anything, go anywhere. எங்கு வேண்டுமானாலும் போக சொல்லுங்கள், எதை வேண்டுமானாலும் செய்ய சொல்லுங்கள். I'm ready to leave my job. வேலையை விட்டுவிட தயாராக இருக்கிறேன். And if I don't have money, எனக்கு பணம் இல்லை என்றால், this is when I was 23 years old. அப்பொழுது 23 வயதா எனக்கு இருந்தது. I said, Lord, I will sleep in the railway station at night. ஆண்டவரே, ரயில்வே ஸ்டேஷனிலே பிளாட்ஃபார்மில் நான் படுத்து தூங்க ஆயத்தமாக இருக்கிறேன். I am willing to do anything. I want to serve you, preach your gospel. எதை செய்ய வேண்டுமானாலும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். உமக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். You ask me for any sacrifice in my life, I will not hesitate. I will do it immediately. எந்த தியாகத்தை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என் வாழ்க்கையிலே நீர் சொல்லும் ஆண்டவரே, நான் ஒரு காலம் ஒரு நிமிடமாகிலும் தயங்க மாட்டேன், உடனடியாக செய்து விடுவேன். I will never care for money. ஒரு காலம் பணத்தை பொருட்படுத்த மாட்டேன். I will never care for people's honor. மக்களுடைய கனத்தையும் பொருட்படுத்த மாட்டேன். I will not care for my own health. சொந்த ஆரோக்கியத்தை குறித்தும் நான் கரிசனைப்பட மாட்டேன். Because I've seen today how much you love me. நீர் எந்த அளவாய் என்னை நேசித்தீர் என்பதை, அன்பு கூர்ந்தீர் என்பதை இந்த நாளிலே பார்த்து விட்டேன். We love him because he first loved us. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினாலே நாம் அவரில் அன்பு கூறுகிறோம். Maybe you can't understand that. ஒருவேளை நீங்கள் இதை விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கலாம். I also did not understand it for many years. அநேக ஆண்டுகளாக நானும் இதை விளங்கிக் கொள்ளாமல் இருந்தேன். I want to encourage you, my brothers. என் சகோதரர்களை உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், சகோதரிகளை உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Meditate on the love of Jesus for you. இயேசு கிறிஸ்து உங்கள் மீது காண்பித்த அன்பை தியானித்து பாருங்கள். Why did he suffer that hell on the cross? சிலுவையிலே நரகத்தை ஏன் அவர் அனுபவித்தார்? Why didn't he go up from Gethsemane straight up to heaven? கெத்செமனில் இருந்தே நேரடியாக ஏன் அவர் பரலோகத்திற்கு போயிருந்திருக்க கூடாது? Because he loved me. அவரை நேசித்தார். I put Zakpunan's name, you put your name. நான் ஜாக்புனன் நேம் என்னிடத்தில் பெயரை நான் போட்டுக் கொள்கிறேன், நீங்கள் உங்களுடைய பெயரை போட்டுக் கொள்ளுங்கள். That was many years ago. அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக. And that has kept me going till today. இன்று வரை தொடர்ந்து முன்னேறி போக முடியாக எனக்கு உதவி செய்திருக்கிறது. I can honestly say, நேர்மையாக நான் சொல்ல முடியும், nothing in this world attracts me anymore. இந்த உலகத்தில் இனியும் எந்த ஒரு காரியமும் என்னை கவர்ந்து இழுக்க முடியாது. I have seen the love of Jesus. இயேசுவின் அன்பை பார்த்து விட்டேன். Many times I say, Lord, I don't want to be a preacher. அநேக சமயங்களில் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே நான் ஒரு பிரசங்கியாராக கூட இருக்க விரும்பவில்லை. I only want to be a worshipper. I want to worship you all my life. என் வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவரே உம்மை ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நான் ஆராதிக்கிறவனா இருக்கட்டும். I'm not a preacher. I'm a worshipper. நான் ஒரு பிரசங்கியார் அல்ல, நான் அவரை ஆராதிக்கிறவர். My worship overflows in preaching like this. நான் அவர் மீது செலுத்துகிற ஆராதனையே நிரம்பி வழிந்து இப்படி பிரசங்கமாக வருகிறது. I want to encourage all of you, brothers and sisters. சகோதர சகோதரிகளை எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறேன்.
This is what it means to have your flask full of oil and to be ready for the coming of Christ. பாத்திரம் எண்ணெயினாலே நிரம்பி ஆண்டவருடைய வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பது என்பது இதுதான் That பிரியமானவர்களே. you've seen the love of Jesus. இயேசு கிறிஸ்துவின் அன்பை பார்த்து And விட்டவர்கள் you love with all your heart. அவரை முழு இதயத்தோடு கூட நீங்கள் நேசிக்க முடியும். And one of the results of that is அதனுடைய ஒரு விளைவு you love God's people. தேவனுடைய ஜனங்களையும் நீங்கள் நேசிக்கிறீர்கள். It's not at all difficult to love God's people. தேவனுடைய மக்களை நேசிப்பது கடினமானதே கிடையாது பிரியமானவர்களே. I can stand before God and say this. தேவனுக்கு முன்பாக நின்று நான் இதை சொல்ல முடியும். I love God's people more than I love my blood relatives. என்னுடைய இரத்த சம்பந்தமான உறவினர்களை நேசிப்பதை காட்டிலும் அதிகமாக தேவனுடைய பிள்ளைகளை தான் நான் நேசிக்கிறேன். I go to so many cities in India இந்திய நாட்டிலே பல பட்டணங்களுக்கு நான் செல்கிறேன். where I have my own relatives. அங்கே என்னுடைய சொந்த உறவினர்களும் இருக்கிறார்கள். But I meet with God's children ஆனால் first. முதலாவது தேவனுடைய பிள்ளைகளை தான் நான் சந்திக்கிறேன். They are the first. அவர்கள் தான் முதலாவது. If I have time, எனக்கு நேரம் இருந்தால் I meet the other relatives. If I don't have time, I can't go. மற்ற உறவினர்களை நான் சந்திப்பேன். எனக்கு நேரம் இல்லை என்று சொன்னால் நான் போக முடியாது. God's spirit fills us with love. தேவன் இன்னுமாய் தம்முடைய அன்பினாலே நம்முடைய உள்ளத்தை நிரப்புகிறார். When Jesus said, love one another, ஒருவரை நேசியுங்கள் என்று இயேசு சொல்லும் பொழுது it's not something I have to struggle to do. நான் ஏதோ போராடி பிரயாசப்பட்டு அன்பு கூற வேண்டும் என்று அல்ல. Some of you find it very difficult to love other people. உங்களிலே ஒரு சிலர் மற்றவர்களை நேசிப்பதற்கு அவ்வளவாய் கடினமாய் காணப்படுகிறது. I'll tell you why. ஏன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். Because you have not seen how much Jesus loves you. இயேசு எந்த அளவாய் உங்களை நேசித்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்காதபடினாலே. So that is the first thing. இதான் முதலாவது காரியம். I told you there are two things that have helped me to love Jesus. இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதற்கு இரண்டு காரியங்கள் உதவி செய்யும் என்று சொன்னேன். The second is this. இதுதான் இரண்டாவது. I think of how much I have been forgiven in my past life. எந்த அளவுக்கு அதிகமாய் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலே மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் என்று எண்ணி பார்க்கிறேன். Jesus once said in Luke chapter 7, லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே ஒருமுறை இயேசு சொன்னார், who will love him more? இயேசுவை அதிகமாய் நேசிப்பவன் யார்? Luke 7:41. லூக்கா 7ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். A certain money lender had two debtors, one owed him 500, the other owed him 50 denarii. அங்கே ஒருவனிடத்திலே இரண்டு பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசையும் மற்றவன் 50 வெள்ளிக்காசையும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. They were both unable to repay. இருவருமே அதை கொடுப்பதற்கு நிர்வாகம் இல்லாதிருந்தது. He graciously forgave both of them. இரண்டு பேரையுமே மன்னிக்கும்படியாய் அவரிடத்தில் வந்தார்கள். Who will love him more? அதிக அன்பாயிருப்பவன் யார்? And Simon the Pharisee said, பரிசேயனாகிய சீமோன் சொன்னான், he forgave more. எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிகமாய் அன்பாயிருப்பான். Jesus said, you're right. நீ சரியாக நிதானித்தாய் என்று சொல்கிறார். He said, Simon, you are a rich Pharisee. சீமோனே, நீ பணக்கார ஐசுவரனாகிய பரிசேயன். You have not committed some terrible external sins like murder, adultery and all that. கொலை, விபச்சாரம் போன்றதான வெளியரங்கமான கொடியதான பாவங்களை நீ செய்யவில்லை. Do you see this woman who is wiping my feet with her tears? தன்னுடைய கண்ணீரினால் என்னுடைய பாதத்தை துடைக்க இருந்த ஸ்திரீயை பார்த்தாயா? She is a sinful woman. அவள் பாவியான ஸ்திரீ. She is a prostitute. அவள் ஒரு வேசி. She has committed so many sins. எவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறாள். Everybody in the town knows she is a terrible sinful woman. இவள் பயங்கரமான பாவி என்று பட்டணத்தில் உள்ள எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். You didn't even kiss me, but she is kissing my feet. நான் வந்தபொழுது நீ என்னை முத்தம் செய்யவில்லை, ஆனால் இவள் என்னுடைய பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்கிறாள். You did not anoint my head, she is anointing my feet with நீ her. என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவ்வளோ என் பாதங்களிலே பரிமள தைலம் பூசுகிறாள். I'll tell you why. ஏன் என்று சொல்கிறேன். You have not been forgiven much. நீ அதிகமாக மன்னிக்கப்படவில்லை. She has been forgiven much. இவள் அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறாள். And because she has been forgiven much, she loves much. இவள் அதிகமாய் மன்னிக்கப்பட்டபடினாலே அதிகமாக அன்பு கூறுகிறாள். But he who is forgiven little loves little. Verse 47. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். 47ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Why do you love Jesus little? ஏன் இயேசுவை நீ கொஞ்சமாய் நேசிக்கிறாய்? Because you think you have been forgiven little. கொஞ்சம் தான் நீ மன்னிக்கப்பட்டாய் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய். I love Jesus a lot. நான் இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறேன். Because I have been forgiven much. ஏனென்றால் அதிகமாக நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். You say, oh brother Zach, have you murdered people? சார் ஜாக் அவர்களே, நீங்க மக்களை கொலை செய்திருக்கிறீர்களா? No, I have never done that. இல்லை இல்லை. You don't have to commit terrible sins to be forgiven much. அதிகமாக மன்னிக்கப்படுவதற்கு பயங்கரமான பாவங்கள் செய்ய வேண்டும் என்று தேவையில்லை. Look what the apostle Paul said. அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றான்னு பாருங்கள். When he was about more than 60 years old. 60 வயதுக்கும் அதிகமான வயது அவருக்கு இருக்கும் பொழுது, in Acts 23 verse 1. அப்போஸ்தலர் 23:1. Oh, maybe 63 years old.
63 வயதா இருக்கலாம் அப்பொழுது. He's already been a believer more than 30 years. ஏற்கனவே 30 ஆண்டுகளுக்கும் அதிகமாக அவர் விசுவாசியாக இருந்திருக்கிறார். Acts 23 verse 1. அப்போஸ்தலர் நடபடிகள் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Listen to his testimony. அவருடைய சாட்சியை கேளுங்கள். I have lived my life with a perfectly good conscience before God till today. இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மனசாட்சியோடு கூட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொல்கிறார். Can you say that? உங்களால் அதை சொல்ல முடியுமா? I can't say that. என்னால் சொல்ல முடியாது. He was a very upright man from his childhood. சிறு பிராயம் முதல் நேர்மையானவராக இருந்தார். To say I have lived all my life with a good conscience. நல்மனசாட்சியோடு கூட என் வாழ்நாள் முழுவதுமாய் வாழ்ந்தேன் என்று சொல்வதற்கு, He had never committed murder, கொலை செய்யவில்லை, never committed adultery, விபச்சாரம் செய்யவில்லை, never stolen anybody's money, யாருடைய பணத்தையும் திருடவில்லை, upright, நேர்மையான மனிதன் according to the law. நியாயப்பிரமாணத்தின்படி. But then the same man, அதே மனிதர், he says in 1 Timothy 1 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், verse 15, 15ஆம் வசனம், Christ Jesus came to the world to save sinners, among whom I am the foremost of all. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார், அவர்களிலே பிரதான பாவி நான் என்று சொல்கிறார். Here are two statements. I've lived all my life with a good conscience, but I am the worst sinner in the world. நான் வாழ்நாள் முழுதுமா நல்மன சாட்சியை வைத்துக் கொண்டேன், ஆனால் இந்த உலகத்திலே பிரதான பாவி நான் என்று சொல்கிறார். How can he say both at the same time? இரண்டையும் ஒரே நேரத்தில் எப்படி சொல்ல முடியும்? Because his standard of sin was much higher than other people's. மற்ற மக்களை காட்டிலும் பாவத்தினுடைய தரமானது எவ்வளவு உயர்ந்திருந்தது. When he came closer and closer and closer to God by the age of 65 when he wrote this letter, இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அவருக்கு கிட்டத்தட்ட 65 வயதாகிவிட்டது. அதுவரை அவர் தேவனுடைய நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறார். He was so close to God, he felt his whole life is full of sin. அவர் வாழ்க்கை முழுதுமாக பாவத்தால் நிறைந்திருப்பது போல அவர் தேவனை நெருங்கி வந்தபடினால உணர்ந்தார். He saw little things, his body, not great big sins like we talk about. நாம் பேசுகிறது போல பெரிய பாவங்கள் அல்ல, சிறு காரியம் நிறைந்திருக்கிறதை பார்க்கிறார். He said, "Oh God, I'm such a sinner." ஆண்டவரே, நான் அவ்வளவு பாவியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். When you get close to God, it is like that. தேவனை நெருங்கி சேரும் பொழுது அப்படிதான் காரியங்கள் இருக்கிறது. We can't feel like that all the time. எல்லா நேரங்களிலுமே அப்படி உணர்வதில்லை. But I have to say that there are some times in my life when I've really come close to the Lord, I've really felt, Lord, I am the greatest sinner on this earth. ஆனால் சில சமயங்களில் நான் தேவனுடைய நெருங்கி வந்திருக்கும் பொழுது நான் ஆண்டவருக்கு சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே, நான் உலகத்திலே மிகப்பெரிய பாவி என்று சொல்லியிருக்கிறேன். Not I was once upon a time, I am. ஒரு காலத்திலே நான் பாவியாக இருந்தேன் என்று அல்ல, ஆண்டவரே, இப்பொழுது நான் பெரிய பாவியாக இருக்கிறேன். And that's why he loved so much. ஆகவே தான் ஒரு அளவாய் நேசித்தார். So, oh Lord, I've been forgiven so much. ஆண்டவரே, நான் அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். You know, we don't realize how much sin there is in our life. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாவம் இருக்கிறது என்பதை நாம் உணராமல் இருக்கிறோம். We come close to God. தேவனை நெருங்கி வருகிறோம். The closer I've come to God, the more I have seen what a sinner I am. எந்த அளவுக்கு அதிகமாக தேவனை நெருங்கி வருகிறேனோ அந்த அளவுக்கு அதிகமாக நான் எவ்வளவு பெரிய பாவி என்பதை பார்த்திருக்கிறேன். Other people who think, well, I haven't sinned so much, they must be very far away from God. That's why. அந்த அளவுக்கு நான் பாவமெல்லாம் செய்யவில்லை என்று சொல்லுகிறார்கள், தேவனை விட்டு தூரம் இருக்கிறார்கள். ஆகவே தான் அப்படி சொல்லுகிறார்கள். So that is the thing. இதுதான் காரணம். He who thinks he has been forgiven very little. கொஞ்சம் மன்னிக்கப்பட்டேன் என்று எண்ணுகிறவன், everybody has been forgiven much. எல்லாரும் அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறார்கள். But some people think they have been forgiven very little. ஆனால் சிலர் நான் கொஞ்சம் தான் மன்னிக்கப்பட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். Like the Pharisee. பரிசேயனை போல, Lord, I thank you, I'm not like other men. ஆண்டவரே, மற்றவர்களைப் போல நான் இல்லை, ஆகவே உமக்கு I'm நன்றி not செலுத்துகிறேன். an adulterer. நான் ஒரு விபச்சாரக்காரன் அல்ல. Like the cheating income tax collector. அதை ஏமாற்றுகிற அந்த பரிசேயனை, அந்த ஆசாரியனை போல நான் இல்லை, ஆயக்காரனை போல நான் இல்லை. Such people don't think they have been forgiven much. எப்படிப்பட்டவர்கள் அதிகமாக மன்னிக்கப்பட்டார்கள் என்று எண்ணுவதில்லை. Some of you can look at other people in your church who may have lived a terrible sinful life in the past. உங்களிலே ஒரு சிலர் சபையிலே மற்றவர்களை நோக்கி பார்க்கிறீர்கள், அவர்கள் கடந்த காலத்திலே கொடிய பாவத்திலே வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். Secretly you may say, அந்தரங்கத்திலே ரகசியமாக நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்ல முடியும், thank you Lord, I'm not like them. ஆண்டவரே, இவர்களைப் போல நான் இல்லை. I can stand before God and say one thing. தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நின்று நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். And I've said it to God many times. பல சமயங்களில் தேவனிடத்திலே சொல்லி இருக்கிறேன். Of all the people in CFC Bangalore, பெங்களூரிலே CFC உள்ள எல்லா மக்களை காட்டிலும்
I know, Lord, they don't know it. I know I am the greatest sinner of all. அவர்களுக்கு தெரியாத ஆண்டவரே, நான் இருந்திருக்கிறேன், அவர்களை காட்டிலும் நான் தான் பெரிய பாவி. You have forgiven me so much. என்னை அந்தளவாய் மன்னித்திருக்கிறீர். And every day I live, as I get closer to God, I feel I am a still greater sinner. ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவை நெருங்கி வாழ வாழ இன்னுமாய் பெரிய பாவி என்று உணர்கிறேன். Because I see so many little things which I didn't even think was sin last year. போன வருஷம் அது பாவம் என்று எண்ணவில்லை, ஆனால் இப்பொழுது தேவனை நெருங்கி வரும்போதெல்லாம் அது சிறிய சிறிய காரியங்கள் பாவம் என்று எண்ணுகிறேன். That is how I know that I'm growing spiritually. இப்படித்தான் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறேன் என்பதை அறிந்து கொள்கிறேன். If you ask me, how do you know you're growing spiritually? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறீர்கள் என்று எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்கிறீர்களா? I'm discovering more and more sin in my corrupt flesh. இந்த கெட்டுப்போன மாம்சத்திலே அதிகமான பாவத்தை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். I cannot look down on anybody. நான் யாரையுமே அற்பமா எண்ணவே முடியாது. Impossible. கூடாத காரியம். If you look down on somebody, it's because you're still a little bit of a Pharisee. நீங்கள் யாரையாவது அற்பமாக எண்ணுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பரிசேயனாக இருக்கிறீர்கள். That's why you can't love Jesus. ஆகவே தான் உங்களால் இயேசுவை நேசிக்க முடியவில்லை. Your flask is not full of oil. உங்களுடைய பாத்திரம் எண்ணினாலே நிரம்பி இல்லை. The love of many will grow cold in the last days. கடைசி நாட்களில் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். Many people I've seen, they were full of love when they were first converted. You see them after 20 years believers, they are lost all their love. ரட்சிக்கப்பட்ட பொழுது வைராக்கியத்தால் நிறைந்திருந்தால் 20 ஆண்டுகள் கழித்து பாருங்கள், அந்த வைராக்கியம் எல்லாம் போய்விட்டது, அன்பு தணிந்து விட்டது. I believe I love Jesus more today than I was when I first got converted 54 years ago. 54 ஆண்டுகள் முன்பதாக நான் மனம் திரும்பின பொழுது இயேசுவை நேசித்ததை காட்டிலும் இப்பொழுது அதிகமாக நேசிக்கிறேன் என்று எண்ணுகிறேன். Why? ஏன்? Because now I know how much I've been forgiven. ஏனென்றால் இப்பொழுது எந்த அளவாய் நான் மன்னிக்கப்பட்டேன் என்பதை அறிந்திருக்கிறேன். Now I know how much he has loved me. எந்த அளவு அதிகமாய் அவர் என்னை நேசித்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன். So there are two things you must ask Jesus to show you. ஆகவே இயேசுவே எனக்கு இரண்டு காரியங்களை காண்பியும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். Show me how much you love me, Lord. ஆண்டவரே எந்த அளவு நீர் என்னை நேசித்தீர் என்பதை காண்பியும். What you suffered on the cross. ஆண்டவரே நீ எவ்வளவாய் பாடுபட்டீர் கல்வாரி சிலுவையிலே. And secondly, show me how much I have been forgiven. இரண்டாவதாக எந்த அளவாய் நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் என்று எனக்கு காண்பியும். Show me that I am the chiefest sinner in the whole earth. ஆண்டவரே முழு உலகத்திலே நான் தான் பிரதான பாவி என்பதை எனக்கு காண்பியும் ஆண்டவரே. Your whole life will change. இந்த முழு வாழ்க்கையும் மாறிவிடும். Your flask will be full of oil. உங்களுடைய பாத்திரம் எண்ணினாலே நிரம்பி வழியும். Full of love for Jesus. இயேசு மீது இருக்கக்கூடிய அன்பினாலே நிரம்பி வழியும். It will be very easy to love your fellow believers. உங்களுடைய சக விசுவாசியை நேசிப்பது என்பது எளிதான காரியமாய் மாறிவிடும். And you will be ready for the coming of the bridegroom. மணவாளன் வருவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள். I believe I'm ready. நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று எண்ணுகிறேன், நம்புகிறேன். I hope you're ready. நீங்களும் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். I hope your flask is full of oil. உங்களுடைய பாத்திரமானது எண்ணினாலே நிரம்பி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். Not just your external testimony. வெளிப்பிரகாரமான சாட்சி மட்டுமல்ல. Let's pray. நாம் ஜெபிப்போம். Will you pray those two prayers now? நீங்கள் இந்த இரண்டு ஜெபங்களை இப்பொழுது ஜெபிப்பீர்களா? Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, show me, open my eyes to see how much you love me on the cross. சிலுவையிலே எந்தளவாய் என்னை நேசித்தீர் என்பதை பார்க்க முடிய என் கண்களை திறந்தருளும் என்று கேளுங்கள். Why you drunk that cup in Gethsemane? கெத்செமனே தோட்டத்தில் அந்த பாத்திரத்தில் ஏன் பானம் பண்ணினீர் என்று ஆண்டவரே காண்பி. Show me. எனக்கு காட்டும் ஆண்டவரே. Show me what the cup was. அந்த பாத்திரம் என்ன என்பதை காண்பியும் ஆண்டவரே. And secondly, இரண்டாவதாக show me the seriousness of sin. பாவத்தின் கொடிய தன்மையை பார்க்க எனக்கு உதவி செய்யும். Of small sins. சிறு சிறு பாவங்களின் கொடிய தன்மையை பார்க்க உதவி செய்யும். And show me what a great sinner I am. நான் எவ்வளவு பெரிய பாவி என்பதை எனக்கு காண்பியும் ஆண்டவரே. How much I have been forgiven. எந்தளவாய் நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். Because I want to love you with all my heart. உம்மை முழு இதயத்தோடு நான் அன்பு கூர விரும்புகிறேன் ஆண்டவரே. Forgive me, Lord, for going after other things. ஆண்டவரே மற்ற காரியங்களுக்கு பின்னாக போய் கொண்டிருந்தது எல்லாம் எனக்கு மன்னியும். I want to come after you now. உம்மிடத்திலே இப்பொழுது வர விரும்புகிறேன் ஆண்டவரே. For the rest of my life. என் வாழ்க்கை முழுவதுமாய் உம்மிடத்திலே நான் வாழ வேண்டும். Thank you. Thank you for hearing me. ஆண்டவரே, thank you for hearing me. என்னுடைய ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி. In Jesus name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.